சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருப்படிகளை நான் மனமொழிமைகளால் உங்களை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, மற்றும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். சைவத் திருமுறையில் 10ஆம் திருமுறை திருமந்திரம் என்றே சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நூல். அது சிவாகமங்களுடைய சாரமாக திருமூலர் அருளியிருக்கிறார். திருமுறையை தொகுத்த நம்முடைய சான்றோர்கள் திருமுறையில் தோத்திரம், சாத்திரம், புராணம் இவையெல்லாம் அமைய வேண்டும், தமிழிலே என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா இலக்கிய வகைகளும் அமைய வேண்டும் என்றுதான் இசைப்பாடலாக, பண் சுமந்த பாடலாக தேவாரமும், இயல் தமிழாக மணிவாசகருடைய இயல் தமிழ், அதிலே சிற்றிலக்கியமாக திருக்கோவையார், இசைப்பா பல்லாண்டு என்று தாளமில்லாமல் சுத்தாங்கமாக பாடுகின்ற இசைப்பா, அப்புறம் சாத்திரமாக ஆகமசாரமாக விளங்குகின்ற சாத்திரமாக திருமந்திரம், தமிழிலே உள்ள சிற்றிலக்கியம் பிரபந்தம் என்று சொல்கின்ற சிற்றிலக்கியனுடைய வகையிலே உலா, இரட்டை மணிமாலை, மும்மணிக்கோவை போன்ற அந்தாதி இவையெல்லாம் அடங்கியிருக்கின்ற பிரபந்தமாக இருக்கின்ற தொகுப்பாக இருக்கிற 11ஆம் திருமுறை, காப்பியமாகவும் புராணமாகவும் சொல்லுகின்ற பெரிய புராணம் வரலாறு என்று எடுத்து பின்னாலே அந்த திருமுறையிலே பஞ்சபுராணம் பாட வேண்டும் என்கிற முறையிலே தேவாரத்திலே ஒன்று, திருவாசகம் என்று ஒன்று, இசைத்தமிழ் ஒன்று, இயல் தமிழ் ஒன்று. திருவாசகம் இயல் தமிழ், அது இசை இல்லை, இயல் தமிழ். இசையாக பாடுறோம், இருந்தாலும் அது இயல் தமிழ். எனவே இசைத்தமிழிலே ஒன்றும் இயல் தமிழிலே ஒன்றுமாக, அப்புறம் இசைப்பா சுத்தாங்கமாக, பல்லாண்டு வாழ்த்து சொல்லுகின்ற முறையிலே பல்லாண்டு என்று அந்த 4 தான் பெருமானுக்குரியது. பெரிய புராணம் அடியார் பற்றிய புகழை சொல்வது. எனவே சிவனும் சிவனடியாரும் ஒன்றுதான் என்ற அந்த குறிப்பிலே பெரிய புராணத்தை ஒன்று வைத்து சிவனுக்கு தோத்திரம் சொல்லிவிட்டு பின்னாலே சிவன் அடியாருக்கு சொல்லுகின்ற தோத்திரமாக பெரிய புராணத்திலே ஒரு பாடல். சைவ மரபிலே சிவனும் சிவனடியாரும் வேறு வேறு அல்ல என்ற அந்த குறிப்பிலே பஞ்சபுராணம் பாட வேண்டும் என்றும், புராணம் என்று அங்கே சொன்னால் அது பெருமையுடையதுன்னு அர்த்தம். பெருமை, ஒருவரை பற்றிய புகழை சொல்லுகின்றதெல்லாம் புராணம் என்று. பின்னாலே காந்தியடிகளுக்கு கூட காந்தி புராணம் என்று அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அசலாம்பிக அம்மையார் காந்தி புராணம் பாடியிருக்கிறார். எனவே புராணம் என்றால் பழமை என்று ஒரு பொருள் இருந்தாலும் ஒருவருடைய பெருமையை சொல்வது புராணம் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் பாசுரம் என்ற சொல்லும் அப்படித்தான். 11ஆம் திருமுறையிலே திருமுக பாசுரம் என்று அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் புனல்வாரம் செய்கின்ற வாழ்க அந்தருடைய பதியத்தை தாமே பாசுரம் என்று சொல்லுகிறார். பாசுரம் சொன்ன பத்தும் என்று சொல்கிறார். பொதுவாக பாசுரம் என்று சொன்னால் பாக்கள், ஒரு பாவினாலே அமைந்த ஒரு பதியம் அல்லது ஒரு பாடல் என்று சொல்லலாம். திருமுக பாசுரம் பெருமானாரே பாடப்பட்ட ஒரு அகவலாக இருக்கின்ற, அகவற்பாவிலே இருக்கின்ற ஒன்று. அது ஒருபுறம் இருந்தாலும் ஒருவருடைய பெருமையை எடுத்து சொல்வது என்பது பாசுரம். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாணபத்தருடைய பெருமையெல்லாம் சொல்லுகின்ற அதுதான் திருமுக பாசுரம். திருமுகம்னா கடிதம்னு அர்த்தம். கடித வடிவிலே அமைந்த பாணபத்தருடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகின்ற பகுதி. எனவே அது திருமுக பாசுரம். சைவத்தினுடைய சால்புகளை எல்லாம் பெருமைகளெல்லாம் சொல்வது வாழ்க அந்தணன் என்ற பதியம்.
ஆனால் அதை திருப்பாசுரம் என்று ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடல் என்று சொல்வரும் இல்லை, அவரும் சொல்றார் பதிகம் பாடல்னு சொன்னாலும் இதை மட்டும் பாசுரம் என்று சொல்லுகிறார் என்றால் சைவத்தினுடைய சிறப்பு அது என்னெல்லாம் அதில் இருக்கிறது என்பதை தத்துவம், பிரமாணங்கள், புராணம், சண்டேசநாயனாருடைய வரலாறு இதெல்லாம் எடுத்து சொல்றார். திருப்பாசுர விளக்கத்தை நம்முடைய சித்தாந்த ஞானவானவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னே எழுதியிருக்கிறார். அங்கேயும் குறிக்கிறார். அதை விட இன்னொரு இடத்துலையும் சொல்லுகிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த வாழ்கந்தனர் பாசுரம் பாடுகிற பொழுது சண்டேசநாயனாரை சொல்லுகிறார். முடிசேர்ந்த காலை அறவெற்றிட முக்கண் மூர்த்தி அடிசேர்ந்தார் அடிசேர்ந்தார் என்று சொல்லி அதை அறிவார் சொல்ல கேட்டும்ன்ற அறிவார் சொல்ல கேட்டும்னு சொல்றதுனால சித்தாந்த ஞானவான் என்ன சொல்லுவாரா, மாணிக்க வாசகர் எந்த நாயன்மாரை குறிக்கல, கண்ணப்ப நாயனாரை குறிக்கிறார், சண்டேச நாயனாரை குறிக்கிறார். அதனால நாயன்மார்களை பெரிய புராணம் சொல்லுகின்ற நாயன்மார்களில் கண்ணப்பரும் சண்டேசரும் மிக பழமையானவர்கள். ஆனால் சண்டேச பதம் கொடுக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் திருவாரூர் தவிர மற்ற இடங்கள்லாம் சண்டேசர். சிதம்பரத்தில் சண்டேசர் கிடையாது, திருவாரூர் சண்டேசர் கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பிரம்மன் அங்கே யமன் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் சண்டேசர் மிக பழமையானவர் என்று தெரியுது. அந்த மிகப்பழ அடியாராக கண்ணப்பரையும் அவரையும் சொல்றார். அதை சொல்வது யார் என்றால் மாணிக்க வாசகர். அந்த குறிப்பில் தான் ஞானசம்பந்த பெருமான் அறிவார் சொல்ல கேட்டுமன்றே, அறிவுடைய ஞானியாக இருக்கின்ற ஞான நெறிகளில் சென்ற மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் என்று அந்த குறிப்பை அங்கு அறிவார் என்று சொல்வது மாணிக்க வாசகரை குறிக்கும் என்று சித்தாந்த ஞானவான் அவர்கள் அங்கே விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதுபோல பாசுரத்தில் சைவத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இது பாசுரம் சொன்ன 10. அந்த பாசுரத்தில் எவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லுகிறார். வாழ்க அந்த வாழ்ந்த இங்கே நம்ம அதை நிறைய விளக்கியிருக்கிறோம். அந்த அங்கே இருக்கிற பொழுது விளக்கியிருக்கிறோம், நம்ம இங்கேயும் விளக்கியிருக்கிறோம். 6 வகை வாழ்த்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். தமிழ் மரபிலே 6 பேரை வாழ்த்தணும், அது அறுவகை வாழ்த்துனே சொல்வாங்க. அந்த அறுவகை வாழ்த்தில் அந்தணர், அரசர், முக்கியமாக அந்தனருக்கு அப்புறம் அரசரை சொல்லணும், தேவர்களை சொல்லணும், பசுக்களை சொல்லணும், ஆனினும் பசுக்களை சொல்லணும், வான்மழையை பாராட்டணும், வாழ்த்த வேண்டும், உலக உயிர்களை வாழ்த்த வேண்டும். இது 6 வகையாக வாழ்த்துறது. அந்த பாட்டு அப்படி இருக்குது. வாழ்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த 6 வகை வாழ்த்து இருப்பதை பார்க்கிறோம். அப்போ நம்ம தமிழ் மரபை பின்பற்றி 6 வகை வாழ்த்தை சொல்லுகிறார். 6 வகை வாழ்த்தை சொல்வது மட்டுமல்ல, அந்த வாழ்த்து எப்படி அமைந்திருக்கிறது. முதல் பாட்டிலேயே வாழ்கின்றனர் வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, வேதநெறி சிவநெறி இரண்டிற்கும் பொதுவாக பாடியிருக்கிறார் அந்த பாட்டு. அதை நாம் நிறைய விளக்கியிருக்கிறோம். வாழ்க அந்தணர் என்று சொன்னால் வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள் என்று கொள்ளலாம். அதே அந்தணர்கள் என்று சொன்ன மறுபடியும் ஆதிசைவர்கள், நமக்கு பெருமானிடத்திலே திருமேனி தீண்டி வழிபாடு செய்கிறார்களே சிவாச்சாரியர்கள், அவளை வாழ்த்துகிறார் என்று நாம் சொல்லலாம். அங்கே அது சிவநெறியாக வேதநெறியாக வாழ்க அந்தணர் அந்த ஒரே சொல் ரெண்டுக்கும் பொருந்தும். வானவர் என்று சொன்னால் வேத நெறியிலே வேள்வி செய்கிற பொழுது தேவர்களை எல்லாம் அழைத்து வேள்வி தருவார்கள். அதில் யாருக்கு முதல் பாகம், யாருக்கு முதல் பாகம் என்றெல்லாம் அதில் ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபையெல்லாம் தான் தக்கன் மீறினான். முதல் பாகம் சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும் வேள்வியில். அவர் அழைக்கவே இல்லை இல்லையா, அழைக்கவே இல்லை. அதனால் யார் போய் அதை வாங்கிறது? அதனால் அது அந்த தக்கனுடைய யாகம் அழிந்ததுன்னு பார்க்கிறோம். எனவே வானவர் என்று சொன்னால் மற்ற வேத வேள்வியிலே இந்திரன், பிரம்மன், திருமால் இன்னும் மற்ற தேவர்களெல்லாம் அழைத்து அபிப்பலி கொடுப்பாங்க. அது வேத நெறி. எனவே வானவர் அங்கே வேத நெறியை அப்படி சொல்லணும். சிவநெறியிலே சொல்ல வேண்டுமென்றால் வழிபாடு தான், வேள்வி கிடையாது. இல்லை சிவ வேள்வி வைத்து கொண்டால் வழிபாடு தான் நம்ம சொல்லணும்.
ஆகம முறையிலே வழிபாடு என்று சொன்னால் வானவர் என்றால் நம்முடைய பெருமான். நம்முடைய பெருமானும் தேவர்களிலே ஒருவன்தான். வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் என்று பாடுறார் அப்பர். வானவன் தான், ஆனால் வானவர்க்கெல்லாம் மேலானவன். தேவன் தான், ஆனால் அவன் மகாதேவன் என்று சொல்கிறோம் இல்லையா? எனவே அங்கே வானவர் என்றால் சிவநெறியிலே மகாதேவனை குறிக்கும், வேத நெறியிலே மற்ற தேவர்களை எல்லாம் குறிக்கும். ஆனினம் என்றால் பசுக்கள். வேள்விக்கு பசுக்கள் மிக முக்கியம். அதாவது வேள்வி நடத்துவதற்கு முக்கியமாக நெய் வேணும். அந்த வேள்வி தீயிலே நெய் அவிசொரியணும். அப்புறம் அந்தணர்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு வேதம் ஓதுனா பால் குடிக்கணும். பாலையே அவிசாக போடுவாங்க, அதுவும் இருக்குது. எனவே பஞ்சகவ்யமாக பஞ்சகவ்யம் தருகின்ற பொழுது வேதனையிலே சொன்னால் நெய் முக்கியம், பால் முக்கியம். அங்கே பஞ்சகவ்யம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகம நெறியிலே சிவநெறியிலே வருகின்ற பொழுது ஆனினம் என்றால் பசுக்களை ஏன் வாழ்த்துறார்? அது பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய பால், தயிர், நெய். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர்னு பாடுறார் இல்லையா? எனவே இதெல்லாம் அபிஷேகப் பொருளாக, அபிஷேகப் பொருளை தருவதாலே பசுக்களை வாழ்த்த வேண்டும். அங்கே வேள்விக்காக வெள்ளிப்பொருளை தருவதாலே வாழ்த்துறோம். இங்கே அபிஷேகப் பொருளாக இருக்கின்ற பால், தயிர், நெய், இன்னும் பஞ்சகவ்யம் இவற்றையெல்லாம் தருவது பசு அல்லவா சிவ வழிபாட்டிற்கு. எனவே ஆனினம் என்று வாழ்த்துகிறார், சிவநெறியிலே வாழ்த்துகிறார் என்று. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் எல்லாம் சொல்லி எல்லாம் இந்த ரெண்டும் நீங்கள் வேத நெறி சிவநெறி ரெண்டுக்கும் பொருத்தும். மீக தன்புணல் என்று சொன்னால் சேக்கிழார் அந்த பதிகத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். சேக்கிழார் வேள்வியின் பயனாவது வீழ்ப்புணல். முதல்ல வேள்வியில் செய்கிற பொழுது மழை பொய்க்கக்கூடாது என்றுதான் வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர் மழை, நீதி மன்னர் நெறியனுக்கு ஓர் மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை, மாதம் 3 மழை என பெய்யுமே என்று விவேக சிந்தாமணியில் மாதம் 3 மழை. அப்போல்லாம் அந்த கூத்தாடுற பொழுது அந்த அரசன் வந்து உட்காருவான். சேவகா அப்படின்வான். உடனே அவன் என்ன பாவக்கா அப்படின்வான். கூத்தில் அதெல்லாம் கட்டியக்கார வேடிக்கையாக சொல்லுவான். சேவகா அப்படின்னா என்ன பாவக்கா அப்படின்வான். என்ன தெரிகிறதா அப்படின்வான். உங்களை தெரியாதுங்க, பின்ன யாரை தெரியும்? உங்கள் மனைவி தெரியும் அப்படின்வான். அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரே சிரிச்சிட்டு இருப்பாங்க. உங்களை தெரியும், என்ன தெரியுமான்னு கேட்பான். ஐயா உங்களை தெரியாது, பின்ன யாரை தெரியும்? உங்கள் மனைவி தெரியும் அப்படின்னும். அப்படி சொல்லிட்டு அப்புறம் நாட்டிலே மும்மாறி பிடிக்கிறதா அப்படின்னு கேட்பான். 3 மாறி என்றால் இந்த மாதர் கற்புடை மங்கையருக்கு ஒரு மழை, நீதிமன்னர் நெறியனுக்கு ஒரு மழை, வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை என்று 3 மழை பெய்யணுமா. மாதம் 3 மழைன்னா 27 நாள், 30 நாள் வைத்துங்க. 3 நாள் மழை, 9 நாள் காய வேண்டும், 10ஆவது நாள் மழை பெய்யணும். அப்புறம் 11 நாள் வந்து 9 நாள் காயணும், அடுத்த 2ஆவது மழை. அப்புறம் 9 நாள் காய வேண்டும், 3ஆவது மழை. இது இந்த முறை மாறவில்லை என்றால், ஒரு வேளை இப்படி இருந்தால் 9 நாள் காய்ந்து 1 நாள் மழை பெய்தால் இயல்பாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வளம் குன்றாது, நிலவளம் குன்றாது, எல்லா பயிரும் சுபிட்சமாக இருக்கும். உரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், காய போடணும், காய போட்டு தான் பண்ணணும்வாங்க. போகம் கூட முப்போகம் விளைந்தாலும் கூட 2 போகம் அல்லது 1 போகம் நல்லதுவாங்க. ஏன்னா என்னுடைய மாமனார்லாம் பெரிய பண்ணைக்காரர்கள், அவங்க சொல்லுவாங்க, அவர் 3 போகம் பெரிய விளையும், ஆனால் நிலம் செத்து போகும். எப்படி ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி குழந்தை பிறந்தால் அவளுக்கு பலவீனம் போகுதோ, அதுபோல் 3 போகம் விளையக்கூடியது தான். அப்படி விளைத்தால் நிலம் செத்து போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 போகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வள்ளுவர் அழகாக சொல்கிறார். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் என்று ஒரு குறள் சொல்கிறார். புழுதி என்றால் மண் புழுதி. அந்த தொடி என்றால் அந்த காலத்தில் ஒரு பழம்னு அர்த்தம். இன்னைக்கு 15 கிராம்னு நினைக்கிறேன், 30 கிராம் 15 கிராம் ஒரு பழம், அந்த காலத்து பழம் சொல்லுவாங்க. அந்த தொடி என்றால் ஒரு பழம், கக்ஸு என்றால் காற்பழம். ஒரு பழம் புழுதியை நல்லா வெயிலில் கால் பழமாக காய்ச்சணுமா, அந்த அளவுக்கு காயணுமா. நீங்கள் சொன்ன 9 நாள்னு சொன்னால் அந்த ஒரு பழம் புழுதி கால் பழமாக நன்றாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெல்லை போட்டிங்கன்னா, விதை போட்டிங்கன்னா உரம் தேவை கிடையாது. அந்த நிலமே உரமாக இருக்கும், அந்த மண்ணே உரம்தான் என்று பிடித்து எருன்றார். ஒரு பிடி கூட வேணான்றார், எரு வேணான்றார் வள்ளுவர்.
உழவு சொல்லிக் கொடுக்குற பாருங்க, சொல்லிக் கொடுக்குற. பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் நன்றாக விளையும்ன்ற. அந்த மாதிரி இதில் 9 நாள் காய்ந்து ஒரு நாள்ன்றதுனால முதல்ல வேதம் போதிய வேதியருக்கு ஒரு மழையாம். முதல் மழை ஏன் பெய்யுது என்றால் 10வது நாள் பெய்தா சரி வேதத்தில் நல்லா ஓதுகிறார்கள் வேதியர்கள், அவங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒழுங்காக இருக்கிறாங்க என்றால் அது முதல் மழை பெய்யுமா. அப்புறம் 2வது மழை என்ன பெய்யும்னா நீதி மன்னர் நெறியனுக்கு அரசன் இல்லை அரசனோ சரியாக இருந்தால் நீதியோடு இருந்தால் அவனுக்காக ஒரு மழை. 3வது மழை காதல் மங்கை மாதர் கற்புடை மங்கையர் பெண்கள் கற்புடையோடு இருந்தால் அவளுக்கு மழை, அது ஒரு மழை என்று. முதல் மழை தவறினால் சரி வேதம் சரியாக ஓதலன்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது மழை தவறினால் அரசன் நீதி செலுத்தவில்லை எங்கே தப்பு பண்ணியிருக்கிறான் தெரிஞ்சுக்கலாம். 3வது மழை பொய்த்தால் ஏதோ நம்ம பெண்களை ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க என்று தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் விவேக சிந்தாமணி இதெல்லாம் நமக்கு இயற்கையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. இன்றைக்கு என்ன சொல்கிறோம், மழை பெய்யுதே அதுவே ஆச்சரியம் தான் இல்லையா. இப்போ நாம் செய்கிற பாவத்திற்கெல்லாம் அதனால் அவர் அவையார் அழகாக சொல்லிட்டு போனார். நாம் செய்கிற இவங்க செய்கிற பாவத்துக்கெல்லாம் பார்த்து நாம் விட்டுருங்க. இந்த அரசியலில் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த பாவத்திற்கெல்லாம் மழையே பெய்யக்கூடாது. ஆனால் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையினார். எல்லாரும் ஏன் பெய்யுனா அவருக்காக பெய்யல, அந்த நல்ல மனுஷன் இருக்கிறான் அவனுக்காக தான் பெய்ய வேண்டியதார். என்ன பண்ணிட்டு என்றால் அவருக்கு மட்டும் பெய்ய வைக்க முடியாது, அவங்க வீட்டில் பெய்ய முடியாது. எனவே எல்லாருக்கும் போய் பெய்யட்டா என்று வருட பகவான் சொல்லுகிறார்னா நமக்கு எழுதியிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா பாசுரத்தில் சிறப்புகளை சொல்லுகிற பொழுது ஆனினம் வீழ்க தன்புணல்றார். மழை பெய்யும் முக்கியமானது. அதனால தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று சொல்லி அடுத்த அதிகாரம் வான் சிறப்புன்றார். மழையினுடைய சிறப்பு சொல்கிறார். உரையாசிரியர் என்ன எழுதுகிறாங்க, கடவுளை நம்மாலே காண முடியலை ஆனால் அவன் அருளை பார்க்கலாம் அல்லவா, அதுதான் மழை. மழை என்பது பெருமானுடைய அருள், அது உண்மைதான். ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார், கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி எண்ணாற்றும் கொள்ளோ உலகுன்னு ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். வானத்திலிருந்து மழை பெய்யுதே என்ன கைமாறு எதிர்பார்க்குது, நிலத்திடத்தில் நிலத்துக்கு தண்ணீர் தேவை, அது ஒன்றும் தேவை கிடையாது. எனவே வானத்திலே இருக்கிற தண்ணீரை எல்லாம் நிலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. நிலம் விரும்பினால் கூட கைமாறு செய்ய முடியாது. விரும்பினால் கூட அது எப்படி செய்யும், அது வானம் அங்கே இருக்குது, செய்ய முடியாது. அதுபோல் கடவுள் கருணை காட்டுகிறார் என்றால் அவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். சும்மா அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணலாம், அதெல்லாம் கைமாறு அவன் செய்கிற கருணைக்கு. அன்பு செலுத்தினால் போதும், அதற்கான் பெருமான் விரும்புகிறான். எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் பெருமான் இருக்கிறான், நமக்கு துணையாக இருக்கிறான். எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறான் என்பதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். வாழ்க்கை துணை என்று சொல்லியிருக்கிறாங்க மனைவியெல்லாம், நமக்கு நம்மோடு வாழுகின்றவர்கள். ஆனால் தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று அப்பர் பெருமான் பாடுறார். அவன் தோன்றுவது கிடையாது, ஆனால் துணையாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே தோன்றா துணை என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் அவனுக்கு கைமாறு செய்ய முடியவில்லை என்றாலும் அவன் நம்மோடு இருக்கிறான் என்று அந்த அன்பை சொல்லணும். இன்றைக்கி கூட அதை எழுதியிருக்கிறேன், இந்த ஒரு பகுதியில் ஒன்று எழுதியிருக்கிறேன். மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது பெருமான் மகிழ்கிறான் அப்படின்றார் திருமூல். அந்த மந்திரத்தில் முழு மந்திரத்தொடராக கூட வேண்டாம், நமக்கு இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓரெழுத்து சொன்னால் கூட போதும்ன்ற. 5 எழுத்து இருக்குது, அதுவே போதும். இல்லை எவ்வளோ 5 எழுத்து சொல்லக்கூடாதா, அது போதும். ஆனால் 5 எழுத்தை கூட அதிலே ஓரெழுத்து சொன்னால் போதும், மகிழ்ச்சி அடைகிறான். உள்ளார்ந்த நிலையிலே அந்த மந்திரம் ஓதுகிற பொழுது அதை சாதகன் என்று சொல்வாங்க. மந்திரத்தை சாதகம் செய்கிற போது அவன் சாதகன். அந்த மந்திர பலன் இந்த ஆன்மாவிற்கு வர வேண்டும். அந்த உடம்பு தான் நமக்கு துணை, பேச்சு நமக்கு துணை. மந்திரங்களை உறக்க சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளே சொல்லுகிற போது உச்சரிக்கிற போது அந்த உச்சாரணம் இருக்கு இல்லையா, அது உடம்புக்கு வலிமை தருகிறது, உயிருக்கு வன்மை தருகிறது. அந்த மந்திரம் சொல்வதாலே பெருமான் கூடவே இருந்து கொண்ட அந்த கருணையாலே நம்ம பேரை சொல்கிறானே, நாதன் நாம நமச்சிவாயன்னு சொல்கிறானே என்று ஒரு பேரை சொன்னால் திரும்பி பார்க்குறாங்களே நாம் யாரை பேரை கூப்பிட்டா, அதே மாதிரி நமச்சிவாயன் நம்முடைய பேர் தானே கூப்பிட்றான் என்று திரும்பி பார்த்து கொண்டே இருப்பான் என்றெல்லாம் நமக்கு அந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்னு பார்க்கிறோம். அதனால்
கடவுள் என்று சொல்வதும் அவன் அருளையும் வாழ்த்த வேண்டும். நமக்கு வாழ்த்த வயதில்லைன்னு இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. பெருமானை எப்படி வாழ்த்த முடியும் நமக்கு? நாமெல்லாம் சில்லாண்டில் சிறையும் சிறு தேவர்கள் சொன்னார் 1ஆம் திருமுறை. நாமெல்லாம் சில்லாண்டு, ஆனால் அவன் பல்லாண்டு என்னும் பரம் கடந்தான். இருந்தாலும் அன்பினாலே அந்த வாழ்த்து சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். கடவுளை வாழ்த்தலாம், அன்பினாலே நாம் வாழ்த்தலாம் என்றுதான் திருவள்ளுவர் முதல்லையே கடவுள் வாழ்த்துன்னார். அந்த கடவுளுடைய கருணை உனக்கு வேண்டுமென்றால் வான் சிறப்பு என்று சொல்லி, மழை பெய்ய வேண்டுமென்றால் நம்முடைய இஷ்டம் கிடையாது. பருவத்திலே பெய்யணும். மழை பெய்யவில்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்மால் மழை பெய்யலன்னு என்ன பண்ண முடியும்? 12 ஆண்டு காலம் பாண்டிய நாடு பஞ்சமாக இருந்துட்டு மழை பெய்யாமல்றான். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு எவ்வளோ பெரிய வளமான நாடு, பக்தி உள்ள நாடு. முக்கியமாக திருவிளையாட புராணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் கீர்த்தி திருவாசகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாண்டி நாட்டால் வாழ்ந்த அரசர்கள் மட்டுமல்ல, சாதாரண ஒரு படைத்தலைவன், படை வீரன், இவர்களெல்லாம் ரொம்ப அன்புடையவராக இருந்திருக்கிறாங்க. நடனமாடுகின்ற பெண்கள், தற்சேரி பெண்கள், அவங்க பெருமான் மேலே அன்பு என்று எல்லாருக்கும் அன்பு செய்திருக்கிறான் பெருமான், அருள் புரிந்திருக்கிறான் என்று. ஏதோ பாண்டியனுக்கு மட்டும் ஈண்டிய கனகம் இசையப்பெறாது, பாண்டியன் போய் ஆண்டான் எங்கோன் அருள் வழி போய் நிற்கிறாராம், உட்காரான். என்ன நடந்ததையா தெரியலையே, மாணிக்க வாசகர் ஒன்றை வாங்கி போனாரே என்னன்னு தெரியலேன்னு போய் பெருமான் பதில் சொல்லுங்க என்று பாண்டியன் போய் மதுரை பெருமானை கேட்கிறான். அவன் எவ்வளோ பெரிய பக்திமான் அவன். மாணிக்கவாசகர் சந்தேகப்படலை, புரியல, என்ன பொண்ணை வாங்கி போனாரே என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கய்யா என்று போய் அவர் தானே கேட்கணும் என்று போய் கேட்கிறான். ஆண்டால் எங்கோன் அருள்வழி இருப்பவும் சொல்லுங்க என்று பார்க்கிறான். தூண்டு சோதி தோற்றிய தொன்மைன்ற அந்த அருள்நிலையிலே அவரை பார்த்தோம்னா உடனே ஏதாவது ஒரு அடையாளத்தை பெருமான் காட்டுவான். அது பாண்டியனுக்கு தூண்டு சோதியை காட்டினான்றான். நமக்கும் பிடித்தான். பூஜையிலையோ பூஜை அறையிலையோ போய் உட்கார்ந்து கொண்டு அவன் அருளை எண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு வரும். ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க என்றால் அதுக்கு உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும் என்று பார்க்கணும். ஏதோ சுந்தருக்கு தான் அவர் பதில் சொன்னார், ஞானசம்பந்தருக்கு தான் பதில் சொன்னார் என்பது இல்லை. திருவிளையாட புராணத்தில் அப்படிப்பட்ட பாண்டிய நாடு, எல்லாரும் பெருமான் மேலே பக்தி உள்ள நாடு. அங்கே 12 ஆண்டு காலம் மழை இல்லை என்று பார்க்கிறோம், பஞ்சம் வந்ததுன்னு பார்க்கிறோம். அதனால தான் அங்கே வான் சிறப்பு என்று வைத்து அழகாக சொன்னார் வள்ளுவர். வான் சிறப்புன்னு தலைப்பு கொடுத்தார். கொடுத்துட்டு கெடுப்பதும் எடுத்த உடனே கெடுப்பதும் கொடுப்பதும் தானே சொல்லியிருக்கணும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழையினர். சில பேர் அவசரமாக அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு மழை சிறப்பு வள்ளுவர் சொல்லணுமா நமக்கு தெரியாதா இதெல்லாம் என்று சொல்கிறாங்க. அவர் எப்படி சொல்லுகிறார் அதுன்னு பார்க்கணும். மழை சிறப்பை எப்படி சொல்லுகிறார்? இப்போது நமக்கு ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணானா, நம்மக்கிட்ட ஏதோ ஒருத்தன் பகைத்து கொண்டு தவறு செய்தான்னு வச்சுங்களேன், அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டோம். அவன் அப்படி பண்ணான்டா, அவன் ஒரு வார்த்தை பேசினான்டா, மூஞ்சிலே முடிக்க போடான்னு விடும். உலக வாழ்க்கையிலே நம்மை வெறுக்கின்றவர்களை நாமும் வெறுத்து ஒதுக்கிடலாம். ஆனால் மழை பெய்யாமல் இருக்குது, மழை பெய்யாமல் இருக்குது. சரி சரி பெய்யாமட்டா பரவாயில்ல போகிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னாங்க இல்லையா? மழை பெய்யவில்லை என்றால் என்ன, பெய்யலையே பெய்யலையே என்று கெடுத்தாலும் கூட அந்த மழையைத்தான் நம்புகிறோம். கெடுக்கின்ற மழை விட்டுருப்பா, வேற என்ன வேற பார்ப்போனா ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா என்றால் கிடையாது. வானத்திலிருந்து மழை தான் வரணும். அதனால் என்ன பண்ணார்? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும். கெட்டவெல்லாம் யாரை சாருகிறான்? மழையைத்தான் சாடுறான். மழை தர வேற ஒன்றும் சார முடியாது. எனவே கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழையினர். சில பொருள்கள் உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, முள் என்று சொன்னால் அது குத்தும், அது அதனுடைய இயல்பு. ஆனால் குத்துகின்ற முள்ளுக்கு கூட சில நன்மை உண்டு. அதன் மூலமாக முள்ளை முள்ளால் எடுக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னொரு முள்ளை எடுக்கணும்னா அதுக்கு இன்னொரு முள் தேவைப்படுது இல்லையா? அப்போ முள் குத்துதே என்று ஒதுக்க முடியுமா என்றால், பெருமான் படைப்பில் எதுவுமே பயனற்றது என்று இல்லை. வெறுத்து ஒதுக்கின்ற முள்ளை கூட நான் வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. முள்ளுனா காலில் தைக்கிற முள் மட்டுமல்ல. இப்போ பட்டன் போடுறோம், பட்டன் இல்லையா, ஒரு முள் பெண்ணை குத்திக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி படைப்பிலே எதுவும் நமக்கு பயனில்லாமல் கிடையாது. அப்போது நன்மை தருகின்ற பொருளும் இருக்கிறது, தீமை தருகின்ற பொருளும் இருக்கிறது. தீமை தந்தாலும் அதை ஒதுக்க முடியாது. அதுபோல் மழை நமக்கு கெடுக்கும். உரையில் எழுதுகிறாங்க,
கெடுக்கும்னு சொல்கிறார். அவர் பொதுவாக கெடுக்கும்ட்டார். எப்படி கெடுக்கும்? பெய்து கெடுக்கும்னார். பயங்கரமாக பெய்யும்னார். இப்போ தான் பெய்யுது இல்லையா? பார்த்தோம்னா வெள்ளக்காடாக போகுது. அது என்ன பண்ணுறது? தண்ணி என்ன பண்ணுறது? சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பரமாக்கு ஏறி திறந்து விட்டாங்க, புழல் ஏறி திறந்து அவ்வளோ என்ன பண்ணுறது? அப்போது அதிகமாக மழை பெய்து கெடுக்கலாம், அப்புறம் பெய்யாமலேயும் கெடுக்கலாம், பஞ்சம் வந்தது கெடுக்கலாம், பருவம் மாறி பெய்யலாம். இப்போ பார்க்கணும், எத்தனை நெல் விளைந்து அறுவடைக்கு இருந்தது மொத்தம் போயிடுச்சு. அந்த பக்கம் புற பார்த்தா அழறாங்க. பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கு. ஒரு குழந்தையை இழந்தது போல் அழறாங்க அந்த விவசாயி. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாவம். அப்போ அது கெடுக்கும்ன்ற, அப்படி கெடுக்கும். அதுக்காக மழை விட்டுற முடியுமா என்றால், அதிகமாக பெய்வதும் பெய்யாமல் போவதும் பருவம் மாறி பெய்வதும் என்று கெடுத்தல். இவ்வளவு செய்தாலும் எடுப்பதும் எல்லாம் மழைன்றார். இன்னொன்று சொன்னார், ரெண்டாவது கொள்ளாவே சொல்றார். மழை என்னால் தண்ணீர் தானே, தண்ணீரை போல வேறு ஒரு பொருள் இருக்கிறதான்னு இவர் கேட்கிறார். தண்ணீர் இருக்குது, தண்ணி தாகம் தான் சொல்றமே தவிர காஃபி தாகம் இருக்குது எனக்கு, போர்விட்டா தாகம் இருக்குன்னு சொல்றோமா? தண்ணி தான் நமக்கு தாகம். ஏன்னா அந்த வேட்கைக்கு தண்ணீரை குடித்தாதான் செய்ய தவிர மற்ற எது சொன்னாலும் கிடையாது. தண்ணீருக்கு தண்ணீர் தான் குடிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், இதெல்லாம் கூட குடிக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணீரை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு பானம் கிடையாது. அதைத்தான் அவர் எடுக்கிறார். துப்பார்க்குன்னார் இல்லையா? துப்பார்னா குடிக்கிறவங்க, தண்ணி குடிக்கிறவங்க. துப்பார்க்கு துப்பாகி, துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி இருக்கிற அந்த அந்த தண்ணீர் சாப்பிடுகிற பொழுது, உணவு சாப்பிட்றோம், உடனே தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உணவை சாப்பிடுகின்ற பொழுது அது துணையாக இருக்கிறது, உணவே கிடைக்காத பொழுதும் அதுவே உணவாக இருக்கிறது. தண்ணீர் ஒரு உணவு. 16 நாள் இருக்கலாமாங்க தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு. 16 நாள் இந்த உயிர் உடம்பில் இருக்குன்றாங்க இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ ஆற்றல் அதுக்கு உண்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த H2O தானே சொல்கிறாங்க, அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் இருக்குது இல்லையா? அதனால் 16 நாள் இருக்கலாம்னா அது ஒரு உணவுன்றான். அப்புறம் இன்னொன்று, அது சரி, உணவை ஆக்குகிறது, உணவாக ஆகிறது. நாம் சாப்பிட்ற நெல் போன்றவற்றையெல்லாம் தண்ணி தானே பாய்ச்சறோம். சாப்பிடுகின்ற அரிசி போன்றவற்றுக்கெல்லாம் உணவாக ஆக்குவது எது? தண்ணீர் தான். அந்த பயிருக்கு எது உணவு என்றால் தண்ணீர் தான். அந்த பயிருக்கு உணவு, நமக்கும் உணவு, சாப்பிடுகிற உணவை ஆக்குகிறது என்று அந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழைன்றதுக்கு ஒரே வரிதான். உணவாக ஆகுவதும் உணவை ஆக்குவதும் மழை. தண்ணீர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நம்ம பயிருக்கெல்லாம் கொஞ்சம் பாலை ஊற்றுப்பா, பயிர் தண்ணி வேண்டாம், தண்ணி பாய்ச்ச வேண்டாம்னு சொல்ல முடியுமா? விளையாது. தண்ணீரில் விளைகின்ற விளைச்சல் பாலில் விளையாது. நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டு கூட உண்டு, தண்ணீரில் நீந்துகின்ற மீன் பாலில் நீந்துமா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுபோல் தண்ணீரை ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளை சமயமாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறோம், திருமஞ்சனம் செய்கிறோம். திருமஞ்சனம் செய்கிற பொழுது முதல்ல தண்ணீர் தான் நமக்கு. சிறப்பு நாள்களில் அந்த எண்ணெயை வைப்பாங்க முதல்ல, அப்புறம் தண்ணீர். தண்ணீருக்கு அப்புறம் தான் பால், தயிர், சந்தனம், தேன், நெய், இளநீர் எல்லாம். அது நம்ம பெருமான் கொடுத்துருக்குறான். அது என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு பால், தயிர், இளநீர், நெய் எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னால் கவலைப்படாத, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டுன்னு சொல்லிட்டு நீர் உண்டுன்னு தான் சொன்னாங்க. தண்ணீரையே என்ன பண்ணலாம், முதல்ல பெருமானே இந்த தண்ணீரை முதல்ல அபிஷேகம் பண்ணிடுறேன், பால் கிடைக்கல நான் என்ன பண்ணுறது, இதா பால் இதா என்று அந்த தண்ணீரையே பாவனையில் பாலாக பாவிக்கலாம். பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்றோ ஆடினா நெய்யோடு பால் என்றோ பாடிக்கொண்டே தண்ணீரை அபிஷேகம் பண்ணலாம். விதி இருக்கிறது. பால், தயிர், தேன் போன்றவை கிடைக்காத போது, கிடைத்தால் பரவாயில்ல, கிடைக்காத நாட்களிலோ அல்லது கிடைக்காத இடங்களிலோ தண்ணீரையே பாவித்து செய்யலாம் என்று சொல்லிட்டு, அது என்ன காரணம் என்றால், நீங்கள் சொல்கிற பால், தயிர், தேன், நெய்யெல்லாம் தண்ணீருடைய பரிணாமம்தான். பசு பாலுக்கு தண்ணி குடிச்சிட்டு தான் பால் தருகிறது, தயிர் தருது இல்லையா? தயிரை மோராக்கணும், தண்ணி ஊற்றணும், தயிரை கடந்தால் நெய்யாக என்றால் எல்லாம் தண்ணீருடைய பரிணாமம் தானே. எனவே பெருமான் என்ன பண்ணுறான், தண்ணீரை அபிஷேகம் பண்ணுவா, அதே நான் பாலாக தயிராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சமயத்தில் கூட தண்ணீருக்கு அவ்வளோ சிறப்பை நாம் சொல்லுகிறோம்னு பார்க்கிறோம். அதே போல் தாரை வார்த்து கொடுத்தல்,
அப்புறம் தீட்டு கழித்தல், புண்ணியம் செய்தல், எல்லாவற்றுக்கும் தண்ணீர் தான் நாம் பயன்படுத்துகிறோம். அது பெருமானுடைய அருள் என்று சொல்லி உற்சவ, அதாவது பங்குனி உற்சவம் போன்ற பிரம்மோற்சவங்களில் கடைசி நாள் நமக்கு தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. தீர்த்தவாரி நம்ம பார்த்துருப்போம், எல்லாம் சொல்லி தண்ணி தெளிச்சுவாங்க. ஆனால் தீர்த்தவாரி என்பதற்கு தத்துவத்தில் அது சிவபோகம் என்றாங்க. தசகாரியத்தில் சிவயோகம் சிவபோகம் வருது இல்லையா? சிவபோகத்தை அடைவது என்றால் அது தீர்த்தவாரி. ஏதோ 10-11 நாள் நம்ம விழாவை பார்த்துட்டோம், கடைசியில் சிவபோகத்தில் திளைக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்த்தவாரியில் சென்று தண்ணீர் தெளிச்சுக்கணும் என்று இப்படியெல்லாம் நமக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் தண்ணீர் தானே. இப்படி தண்ணீருக்கு ஒரு சிறப்பு தந்திருப்பதால் தான் தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்காதே சொல்லியிருக்காங்க. இதை கொடுக்குறாங்க. உப்பாக இருக்குன்னு சொன்னால் ஐயோ என்ன உப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாதா, நம்ம கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுணுமே தவிர அந்த தண்ணீரை பழிக்கக்கூடாது. அது உப்பாக இருக்குது புளிப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாது என்று பெருமான் தண்ணீருக்கு எந்த விதமான சுவையும் வைக்கலை. வச்சிருக்கலாம் இல்லையா? சுவையான பொருள் பழம் என்றால் பலாப்பழத்துக்கு ஒரு சுவை, மாம்பழத்துக்கு ஒரு சுவைன்றானே, அந்த மாதிரி தண்ணீருக்கு ஒரு சுவை வைத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் சுவைக்குரியது தண்ணீருடைய குணம் என்ன? சுவைதான் என்றால் அதற்கென்று ஒரு குணம் இல்லை, சுவை குணம் இல்லை. ஆனால் சுவை தருகின்ற எந்த பொருளோடும் சேர்ந்து அந்த குணத்தை அழிக்காமல் இருக்குது. அதான் மிக முக்கியம். நாம் சமையல் செய்கிற போது ஏன் தண்ணீரை சேர்க்கிறோம்? நீங்கள் புளிப்போ காரமோ வைத்தால் காரத்தையோ புளிப்பையோ அது மாற்றாது, அது இன்னும் ஆட் பண்ணும் இல்லை, அதிகமான சுவையை கூட்டும். அந்த சுவையை கூட்டுவதற்கு உள்ள பொருளாக பெருமான் அதை படைத்திருக்கிறானே, இந்த மாதிரி ஒரு பொருளை நம்மளால் படைக்க முடியுமா என்றால் கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் வான் சிறப்பு என்றால் பெருமானுடைய அருளுக்கு இணை எதுவும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் இதுபோல் பல விஷயங்கள் நாம் அந்த வீழ்க தன்புணல் என்பதற்காக நான் சொன்னேன். வேந்தனும் ஓங்குகன்றான். அதில் அந்த வேந்தனும் ஓங்குக என்றால் கூன் பாண்டியனாக இருந்தான் அவன், பாண்டிய நிர்மாறன். ஓங்குக என்றால் அந்த கூர் நிமிர்ந்தது என்று, வேந்தனும் ஓங்குக என்று சொன்னதாலே அவன் நிமிர்ந்தான் நாம் பார்க்கிறோம். அதனால் வேதநெறி சைவ நெறிக்கெல்லாம் அந்த திருப்பாசுரம் துணையாக இருப்பதாலே அது 11 பாட்டு 12 பாட்டு மிக முக்கியமான பாடலாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் சேக்கிடார் விளக்கம் தந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அதனால் பாசுரத்துக்காக சொன்னேன். அதுபோல் இங்கே மந்திரமாக நமக்கு திருமந்திரம் மந்திரமாக இருப்பது, அந்த மந்திரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தோத்திரங்கள் இருக்கலாம், சாத்திரங்கள்லாம் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் சுருக்கமாக இருப்பது மந்திரம் என்று அந்த மந்திர பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். 914 சரி 915 அண்ணல் இருப்பது அவள் அக்கறத்துள்ளேன்னு இருக்குது. அதை படிச்சுட்டு அப்புறம் 915 போகும். ஒரு 5 நிமிடம் ஒன்றா வெயிட் பண்ணும். பெருமக்களே, 915வது பாட்டு படிக்கணும். அதுக்கு முன்னே 914 18வது பாட்டு நம்முடைய இதில் திரு அம்பல சக்கரத்தில் 18வது பாடல். அது மொத்தமாக வந்தால் அது 914வது பாடல் போட்டிருக்காங்க. அண்ணல் இருப்பது, அந்த பாட்டு நம்ம படிச்சுட்டோம். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துளே, பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே,
எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருளறிவார்களே என்று நாம் படிச்சிருக்கிறோம். இல்லை, அன்றைக்கி சொன்ன பொழுது பெண்ணின் நல்லாள் என்ற வார்த்தையை திருமூலர் சொல்லுகிறார். அதன் சிறப்பு கருதி தான் ஞானசம்பந்தரும் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று பாடுகிறார். இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இடங்களில் திருமந்திரத்தில் பெண்ணின் நல்லாள்னு வரும். அதனால் அன்றைக்கி நான் சொன்னேன், பெண்ணின் நல்லாள் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார், அது அப்படியே ஞானசம்பந்தர் காப்பி அடிச்சுட்டாரா என்று சில பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது பெரியவங்களே. அவங்களாம் ஞானிகள். நம்ம தான் திருமந்திரத்தை படிச்சுக்கணும், ஒரு வரையாக படிக்கணும். அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். எனவே பெண்ணின் நல்லாள் என்ற வார்த்தை அவருக்கு முன்னாலே வாழ்ந்தவர் அல்லவா 5ஆம் நூற்றாண்டில், அதெல்லாம் அவளுக்கு சாதாரணமாக தெரிந்திருக்கும். அல்லது பெருமானவருக்கு உணர்த்துவான். ஏனென்றால் சிறந்த ஞானிகளுக்கெல்லாம் உள்ளே இருந்து உணர்த்துகிறான் நாம் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் திருமூலருக்கு அந்த 5ஆம் நூற்றாண்டிலே பெண்ணின் நல்லாள் என்று சொல்லி உணர்த்தி இருக்கிறான். இப்போ தான் இப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், இதெல்லாம் புத்தகம் வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் என்ன இருந்தது? எனவே 5ஆம் நூற்றாண்டு தான் ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் எங்கேயோ சீர்காழியில் பாடுறார், இல்லை மற்ற இடங்களில் பாடுறார். இது மண்டியில் இல்லவனும் மதுரையில் பாடிதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணின் நல்லாள் என்பதை திருமூலருக்கு எப்படி உள் உணர்த்தினானோ அதுபோல் ஞானசம்பந்தருக்கு உள்ளின்று உணர்த்துகிறான் என்பது தான் நாம் கொள்ள வேண்டும். அப்படி தான் கொள்ளணும். அதுதான் உண்மையான பதில். அதுக்கு சரியான சான்று நான் உங்களுக்கு சொன்னேன். சுந்தர பெருமான் பித்தா பிறைசூடின்னு பாடுறார். அது அவர் தானே பாடுறாரு. ஆனால் ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் பார்த்தீங்கன்னா எருக்கத்து மூலிகர் பதிகத்தில் பெண்ணா நிலையாகும் பித்தா பிறைசூடின்னு இருக்குது. பித்தா பிறைசூடி அங்கே இருக்குது. இப்போ அதை பார்த்தா அவர் பாடுறான்னு சொல்ல முடியுமா? அதனால் 7ஆம் திருமுறைக்கு அப்பா தான் உரை இருக்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, பித்தா என்பதை முன்னின்று உணர்த்தினான். ஏன்னா வெண்ணெய் நல்லூர் மறைஞ்சு போகிறார், கோயிலுக்குள்ளே போகிறார். எங்கே பெருமானை காணமேனு போய் தேட போகிறார். உடனே மேலே தோன்றுகின்றான் பெருமான். நீ அப்பா வந்து என்னை ஆண்டு கொண்டாய், தெரியாத போச்சுன்னு அழறார். உன்னை நான் எப்படி பாடுறதுன்னு கேட்குறார். அந்த கோபம் அவருக்கு பித்தன்னு சொன்னலைவா, அதை மறக்காமங்கிறார். அவர் மறந்துவிட்டார். அது இவரை போய் நான் பித்தன்னு சொன்னமே எண்ணிருப்பார் இல்லையா. முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை என்றார். அவர் மறந்து போனதை, இல்லை தவறாக கோபத்தில் சொன்னதை எடுத்து காட்டி சொல்கிறார். என்னை பித்தன் தானே சொல்ற, அப்படியே பாடுன்ற என்றால் என்ன அர்த்தம்? குழந்தைகள் என்ன சொன்னாலும் அது அருள் வந்தன வாழ்ற ஔவையார் சொல்கிறார், யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா அருள் வந்தனவால் புதல்வர்தம் மடலை. குழந்தைங்க பேசுகிற மடலை பேச்சு இருக்குது, அது என்ன இலக்கணம் இருக்குது? சோறு என்றால் அது சோச்சின்னும் இல்லையா சொல்லும். அந்த மாதிரி சொல்கிற வார்த்தையெல்லாம் குழந்தைய தாய்க்கு இனிக்குது இல்லையா. அதுபோல் அடியார்கள் பாடுகின்ற பாட்டெல்லாம் இனிக்கும் அல்லவா. எனவே பித்தன்னே சொல்லுப்பா, பரவாயில்ல பாடலாம். முன்பு என்னை பித்தன்னே சொன்ன, ரொம்ப நல்லா இருந்த அந்த வார்த்தை. எனவே பித்தன்னே சொல்லுன்ற அப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய அப்பா ஆமு சரவண முதலியார் அவர் சொல்லுவாராம் இதை. அதாவது சேக்கிழார் பெரிய புராணம் பாடுற பொழுது சிவன் பேசுவதாக வருது இல்லையா, வெண்ணெய்நல்லூர் பெருமான் பேசுவது போலவோ அல்லது ஞானசம்பந்த இடத்திலே சீர்காழி பெருமான் பேசுவது போல வருது இல்லையா, இதெல்லாம் சிவனுக்கு பொருத்தமாக பாடுவாராம் சேக்கிழார். சும்மா நாடகத்துக்காக ஏதோ சொல்லாமல் பொருத்தமாக பாடுவார் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டு அந்த காலத்தை அவர் அடிக்கடி சொல்லுவாராம். நாம் இப்போ அடிக்கடி சொல்கிறோம், அவங்களாம் அதை முன்ன சொல்லிட்டு போயிட்டாங்க. பித்தா பிறைசூடின்னு வருது இல்லையா, அதுக்கு முன்னால் அந்த மணவரையில் தடுத்தாட்கொள்ளுகிற பொழுது நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறார். எனக்கு அடிமைன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார், ஆசில் அந்தணர்கள் மற்ற ஓர் அந்தணருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம், பித்தனோ மறையோன். இன்னைய பைத்தியக்காரனா இருப்பான இவன், அப்படிதான் சொல்றாரு. அந்தணனுக்கு இன்னொரு அந்தணன் அடிமையா கிடையாது, இப்படி பேசுகிறானே, பித்தனோ மறையோன்னாரான். உடனே சேக்கிழார் பாடுறார், மறித்து சொல்றாராம் பெருமான். பெருமான் அவர் தானே வயசானவரை வராரு இல்லையா, பித்தனுமாக பின் பேயனுமாக அது சேர்த்துக்கிறாரு இல்லையா. அவர் சொல்லல, பித்தன்னு சொன்னார். பித்தன்னா சொல்லு, பேயன் அது கூட இருக்குப்பா, பேயனும் சொல்லு என்று சொல்கிறார் இல்லையா. அதை சொல்லுவார் ஆகும் சரவண முதலியார். உண்மையிலேயே பெருமான் பித்தன் தான், பேயன் தான். ஏன்னா பேயோடு ஆடுறான் இல்லையா, காட்டில் சுடுகாட்டில் பேயோடு ஆடுவதால் அவனும் பேயன் தான் என்று பித்தனுமாக பேயனுமாக என்றால்
அது சிவபெருமானுக்கு பொருந்தும் அல்லவா, அப்படிதான் சேக்கிழார் பாடுறார் என்று சொல்லுவார். அதேதான் திரு சித்தவட மடம் திருவதியிலே சித்தவட மடத்திலே தூங்குகிறார் சுந்தர பெருமான். அவர் தலையில் போய் கால் வைக்கிறார் நம்முடைய பெருமான். முதல் முறை கால் பட்ட உடனே எழுந்து உட்கார்ந்தார். பெரியவர்களை பார்த்தார், பெரியவராக இருக்கிறார். பெரியவரே கால் தலையில் படுது அப்படின்னா, அப்படின்னா என்ன பண்ணிடணும் அவர்? சரி சரி நான் வேற பக்கம் நீட்டிக்கிறேன்னு சொல்லணும். பேசாமல் உட்காந்துக்கிறான், அப்படியே பார்க்குறான். சரியுமா மாறமாட்டான்னு சொல்லி இவர் தான் போகிறார். இல்லை இங்கே இருக்கு இவர் போகிறாராம், போய் படுத்துக்கிறார், வேற பக்கம் விடுக்கிறார். கால் தலையில் ஐயோ காலாக படுத்துங்க, நான் அப்படி படுத்துக்கிறேன் போய் சொல்லுவாங்க. கால் படுதுன்னு சொல்லணுன்னே பேசாமல் பார்த்துட்டே இருக்கிறான் அவரை. சரி இது வயசான கேஸ் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நாம் போய் படுக்கணும்னு வேற போய் படுக்கிறார் இடத்துல. அங்கே வந்து காலை வைக்கிறார், மறுபடியும் வைக்கிறார். ரெண்டாவது முறை தான் சேக்கிழார் என்ன பண்ணுறார், இங்கு என்னை பலகாலம் விதித்தது என்னை என்னையா தொல்லையா போச்சு. ஒரு முறைக்கு ரெண்டு முறை தாங்க, ரெண்டாவது முறை தான் பலகால்ன்றார். பல்காலம் தொலைத்தாய் என்றார். தமிழில் ஒன்றுக்கு மேல் போனால் பல, ரெண்டு மூன்றுலாம் அங்கே தான் ஒன்று இரண்டு பல. வடமொழியில் தமிழ் மொழியில் ஒன்றுனா அடுத்து பல, ஒன்று பல ஆயிடணும். அந்த மனோன்மணி ஆசிரியர் பாடுறாள் தமிழ் தாய் வாழ்த்தல, ஆரியம் போல ஒன்று பல ஆயிடணும். அதுபோல் ரெண்டாவது முறை கால் வைத்த உடனே கோபப்பட்டு இங்கனை பலகாலம் விதித்தனைகின்றாரா. அப்போ என்ன சொன்னாராம், திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். ஐயா எந்த பக்கம் கால் நிட்டுறது எனக்கு தெரியல, திசை எனக்கு தெரியல, வயசாகி போச்சு இல்லையா அப்படின்னாராம். வயசாகி போச்சு. ரெண்டும் அவருக்கு பொருந்தும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பழையோன், அவன் பழையவன், எனவே மூப்பு முதியவன் தான். எந்த பக்கம் இருக்கிறான் பெருமான்? இந்திரன்னா கிழக்கு பக்கம் இருக்கிறான், குபேரனா வடக்கு பக்கம் இருக்கிறான்னு சொல்கிறோம். பெருமானுக்கு எந்த பக்கம் இருக்கிறது? எல்லாம் வியாபகமாக இருக்கிறான். எனவே திசை தெரியா வகை, எல்லா திசையிலும் அவன் இருக்கிறான் என்று சேக்கிழார் கோபத்திலே சொல்லுகிறாரோ அது மன்னிக்க வேண்டும் சொல்கிறாரோ அதுக்கு பொருத்தமாக சொல்லுகிறார் சேக்கிழார் என்று அந்த காலத்திலே அவங்க தருணமலையா அதெல்லாம் எடுத்து சொல்லுவார். சேக்கிழாருடைய பெருமையை சொல்லுவார். அதுபோல பெண்ணின் நல்லாள் என்பதை பித்தா பிரைசூடி என்பதில் பித்தா என்று முன்னே உணர்த்தினான் பெருமான். நீ பித்தான்னு பாடுப்பான்னார். அப்படியா பாடுறேன்னு பித்தான்னு ஆரம்பிக்கிறார். பித்தான்னு ஆரம்பித்த உடனே பிரைசூடின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அதை உள்நின்று உணர்த்துகிறான் பெருமான் சுந்தரருக்கு. எனவே அடுத்த வார்த்தை பிரைசூடின்னு வருது. பித்தா பிரைசூடி என்பதில் பித்தா என்பது பெருமான் முன்னின்று உணர்த்தியது, பிரைசூடி என்பது உள்ளின்று உணர்த்தியது என்று எழுதுகிறான். ஏன் உள்ளின்று அதை உணர்த்துறான்னு சொன்னான், ஏற்கனவே பித்தா பிரைசூடி என்று பாடியவர் முதற்குறவர், அவர் பெரியாள். நீ பின்னால் லேட்டாக வந்திருக்கிற, 8ஆம் நூற்றாண்டு, நீ அவருக்கெல்லாம் வழியடியா. எனவே அவங்கெல்லாம் முதல் தொண்டர். ஞாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் முதல் தொண்டர்கள். அவருக்கு நீ வழித்துண்டன் அல்லவா, வழி வழி அடிமை என்றதெல்லாம் வழித்துண்டன். எனவே வழித்துண்டல அவங்க என்ன பாடினாங்களோ அதே மாதிரி தான் நீ பாட வேண்டும் என்ற குறிப்பில் தான் பித்தா பிரைசூடி என்று அடியெடுத்து கொடுத்தார் என்று இப்படிலாம் பார்க்கணும் இல்லையா. அதுபோல் பெண்ணின் நல்லாள் என்பதை திருமூலருக்கு அவர் எடுத்து கொடுத்துருக்கலாம். ஞானசம்பந்த பெருமானுக்கும் பெண்ணின் நல்லாள் என்று எடுத்து கொடுத்துருக்கலாமே தவிர அதை பார்த்தா இவர் பாடுறார் என்று நாம் சொல்லக்கூடாது. அதனால் பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவார்கள் என்று. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கும். இந்த 914 பாட்டில் ரெண்டு சக்தி பீஜம் சிவபீஜம் என்று ரெண்டு இருக்கிறது. அந்த சி வா என்றும் சொல்லுவாங்க, சிம்பம் என்றும் சொல்லுவாங்க, அம்சம் என்றும் சொல்லுவாங்க. அந்த சக்தி சிவபீஜம் சக்தி பீஜத்தை இப்படி ரெண்டு வகையாக சொல்கிற வழக்கம் உண்டு. சீவானே வைத்துக் கொள்ளுங்க ரெண்டு, ஏன்னா பின்னால் சொல்ல போகிறார். எனவே வழிபாட்டில் அவங்க என்ன எழுதுகிறாங்க, திருமூலர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. சிவசக்தியாக பிரிவின்றி தான் இருக்கிறாங்க பெருமானும் உமையம்மையும். நாம் வழிபடுகிற பொழுது இந்த மாதிரி சக்கரங்களில் வைத்து வழிபடுறோம் இல்லை, இது 4ஆம் சந்திரன் சக்கரங்கள். சக்கரங்களை வைத்து வழிபடுகின்ற பொழுது சக்தி எந்திரமாகவும் வழிபடலாம், சிவ எந்திரமாகவும் வழிபடலாம், சிவசக்தியாகவும் வழிபடலாம். அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டேன். சிவ என்று எழுதினால் சிவசக்தி வடிவம், சி மட்டும் எழுதினா அது சிவனுடைய எந்திரம், வா மட்டும் எழுதினால் அல்லது உச்சரித்தால் அது சக்தி எந்திரம். இப்படி தனித்தனியாக சொல்லலாம் என்றுதான் அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துடையன. நீங்கள் வா என்று சொன்னால் அது சக்திக்குரியது தான்.
ஆனால் பெருமான் அதுக்குள்ளே இருக்கிறான். வா என்பது அதுக்குள்ளே இருக்கிறான். இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, உமன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது. மேன் உள்ளே இருக்கிறான் இல்லையா, ஆண் உள்ளே தானே இருக்கிறான். பெண்ணுக்கு ஆண் அடக்கமாக தான் இருக்கிறான்றதுக்கு இலக்கணத்தில் ஆங்கிலத்தில் உமன் என்று சொன்னால் மேன் அங்கே இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் ஃபீமேல், மேல் ஃபீமேலுக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், பா என்று நீங்கள் எழுதுறீங்க, அது அருள் எழுத்து தானே, அருட்சக்தி தானே பா. ஆனால் அருட்சக்தி யாருடையது? சிவனுடையது தானே. எனவே அவன் சிவன் அங்கே இருக்கிறான். பா என்று சொல்லுகிற பொழுதே சிவன் அங்கே இருக்கிறான். அதே போல் சி என்று சொன்னால் அங்கே வா இருக்கிறான். ரெண்டும் சொல்லிட்டார். அண்ணல் என்றால் சிவம் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அவளுக்கு இருக்கிற அக்கரம் என்பது வா, எழுத்து. அக்கரம்னா எழுத்து, அக்ஷரம் தான் அக்கரம்னு வரும், எழுத்து. அந்த எழுத்திலே சிவன் இருக்கிறான். சி என்று சொன்னால் பெண்ணின் நல்லாள் இருந்தால் பிரான் அக்கரத்துள்ளே, பிரான் அங்கே இருக்கிறான். பிரானை சொன்னால் பெண்ணின் நல்லாள் இருக்கிறார். அதை ஏன் சொல்றாருன்னா, சக்தி வழிபாடு உள்ள சாக்தர்கள், சாக்த வழிபாடு. நாமெல்லாம் சாக்த வழிபாடு இல்லை. காமாட்சி அம்மனை போய் கும்பிட்றோம், அம்பாளை கும்பிட்றோம், நம்மளாம் சாக்தர் கிடையாது. அது சிவசக்தியாக நம்ம வழிபடுறோம், நமக்கெல்லாம் இல்லை. சிவனை ஒதுக்கி விட்டு சக்தி பூஜை மட்டும் பண்ணுவாங்க. இரவு நேரத்தில் நள்ளிரவில் பண்ணுவாங்க, சுடுகாட்டில் போய் பண்ணுவாங்க எல்லாம் இருக்கு இல்லையா. அது சாக்த பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்தர்களுக்கு சிவன் உடன்பாடு கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், சிவ பூஜைன்னு சொன்னால் சிவனோடு சக்தி ஐக்கியம் நாம் சொல்கிறோம். பின்னவிலான் எங்கள் பிரான் என்று சக்தி பின்னவிலான் எங்கள் பிரான் திருவருட்பயனில் பார்க்குறோம். அப்புறம் உமையொரு பாகமாக இருக்கிறான்லாம் சொல்கிறோம். ஆனால் சாக்தத்தில் என்ன சொல்கிறாங்க, சக்தி தான் எங்களுக்கு, அங்கே சிவம் அடங்கலைன்ட்டான். சிவன் இங்கே தனியாக சொல்லாதீங்க. என்ன சொல்லலாம் என்றால், எங்கள் சக்திக்குள்ளே அவன் அடங்கியிருக்கிறான் என்று சொல்லணும். சிவனுக்கு மேல்தான் நாங்கள் சிவனை சக்தியை வைத்திருக்கிறோம் என்று அவங்க சொல்லுகின்ற சாக்த முறை என்பது வேறு. நாம் சொல்கிற பொழுது சிவனை வழிபடுகின்ற பொழுதே சக்தி அங்கே இருக்கிறது, சக்தி வழிபடுகின்ற பொழுதே சிவன் அங்கே இருக்கிறான் என்று அந்த நிலையில் நாம் வழிபடுறோம். இருவரையும் சொல்கிறேன். அவங்க அப்படி இல்லை. அதான் இங்கே என்ன சொல்கிறார், எந்திரத்திற்கு உரியதில் தனித்தனியாக செய்யலாம், வேறு வேறாக வழிபடலாம். ஆனால் வேறு வேறாக இல்லை. எண்ணி இருவர் இசைந்து அங்கே இருந்திட. நீ வா சொன்னால் அங்கே சி இருக்கிறது, சி சொன்னால் வா இருக்கு இல்லையா. எனவே இசைந்து அங்கே இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். சிவ என்ற அந்த ரெண்டும் இருக்கிறது அங்கே இருந்திட. இந்த அர்த்தத்தை யார் தெரிந்து கொள்வார்கள்? புண்ணியவாளர். புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த பொருள் தெரியும். சி என்றால் அங்கே வா இருக்கிறது, இல்லை வா என்றால் அங்கே சி இருக்கிறது என்று அந்த ஓரெழுத்தை சொன்னால் இன்னொரு எழுத்தும் அங்கே இணைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறவர் யார் என்றால் அவளெல்லாம் புண்ணியவாளர்கள். அவள் தான் இந்த பொருளை அறிந்தார்கள் என்று அந்த சி வா என்ற மந்திரத்தை சொன்னார். அதுதான் நம்ம போன வகுப்பு பார்த்தது. இனி அதற்கு அடுத்தது இன்றைக்கு 915. உங்களுக்கு அதிலே மற்றொரு உரைன்னு கொடுத்துருக்குறேன் சிவ என்பதற்கு. அப்போ அதை எழுதியிருக்கிறாங்க 53ஆம் பக்கம் உங்களுக்கு. அதில் அன்றைக்கி சொன்னது தான். அதாவது உடையாள் உண்டன் நடுவிற்குன்னு பாடுறார் இல்லையா மாணிக்க வாசகர், அதுதான் சிவ என்பது. இப்போ அண்ணல் இருப்பிற அக்கரத்துள்ளைன்னு சொன்னார் இல்லையா, அதே தான். உடையாள் உண்டன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அந்த ரெண்டு வரி தான். அப்புறம் மற்றெல்லாம் இருக்கட்டும். அவர் என்ன சொல்கிறார், பெருமானே சிவசக்தியாக நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால், சக்தியினுடைய எழுத்துக்களுக்குள்ளே நீ இருக்கிற, அதே மாதிரி சிவனுடைய எழுத்துக்குள்ளே அம்மா இருக்கிறாங்க. எனவே பேதம் கிடையாது என்று சொல்கிறார். அதுதான் சிவ என்ற வார்த்தை. சிவ சிவ என்று நீங்கள் எழுதுனீங்கன்னா, இவரே சொல்கிறார் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர்னு பாடுறார். சிவ சிவன்னு எழுதுனீங்கன்னா வா என்பது ரெண்டு எழுது வந்துடும், நடுவில் சி இருக்கும். அதேமாதிரி சி ரெண்டு வரும், நடுவில் வா இருக்கும். சிவ சிவன்னு எழுதுனா ரெண்டு சீக்கு நடுவில் வா. உடையாள் உண்டன் நடுவிருக்கும். அப்புறம் மறுபடியும் வா ஒன்றா உடையாள் உண்டன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் வா வா உடைய நீ இருத்தி என்ற சிவசிவ என்பதைத்தான் இங்கே மந்திரமாக சொல்லுகிறார். அது எந்திரத்தில் தனித்தனியாக சொல்லி பூசிக்க வேண்டிய ஒன்று என்று அந்த ரெண்டாவது பதிலை நாம் கொள்ளலாம். இங்கே உரையால் பெறப்படுவது சிவ என்னும் மந்திரம், மந்திர வடிவம். அதன் தொடர்பாக போத சிவசக்தி எழுத்துக்கள் மேற்கூறியவாறு நிற்கும் என்றார். சிவசிவன்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வா என்பது சிசிக்கு இடையில் நிற்கும், சி என்பது வா ரெண்டுக்கு இடையில் நிற்கும். அதுதான் அந்த 915வது பாட்டு. அது வந்துடும்.
அடுத்து பாடல் 19 மந்திரம்னு சொல்லணும். அதை அந்த 19வது மந்திரமாக இருப்பது அவ்விட்டு வைத்து அங்கு அறவிட்டு மேல் வைத்து அறையிட்டு மேல் வைத்து இவ்விட்டு பார்க்கில் இலிங்கமதாய் நிற்கும் மவ்விட்டு மேலே வழியுறக் கண்டபின் தொம்மிட்டு நின்ற சுடற்கொழுந்தாமே அப்படின்னு. எழுத்துக்கள்ல எழுத்து வடிவம் தோன்றுகிற பொழுது, வரி வடிவமாக தோன்றுகிற பொழுது முதல்ல வரி வடிவம் வரல. எழுத்துக்களுக்கெல்லாம் சித்திரை எழுத்துக்கள் என்று சொல்லி படம் தான் வரைஞ்சிருக்கிறான். படம் எழுத்தே கிடையாது. அதுபோல இது இருக்குதா என்றால், இப்போ சாப்பிட்ணுன்னு சொன்னால் ஒரு தட்டை போட்டு அதில் ஏதோ ஒரு இல்லை மரத்தில் கனியை போட்டு வைப்பாங்க. பழத்தை வைத்தா இது சாப்பிட்ணும், பசி வந்து விட்டது எனக்குன்னு அர்த்தம் என்று அந்த காலத்தில் பேச்சும் இல்லாமல் எழுத்தும் இல்லாமல் இருந்த பொழுது படம் மூலமாகத்தான் வரைந்தாங்க. அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வரைஞ்சது, இன்றைக்கு இது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கேள்வி கொடுக்குற பொழுது ஒரு கட்டுரை வரைக வரைகன்னு வரைதான் எழுத்து தான் வரைதன்றாங்க. வரி வடிவம் என்றால் வரைதல் தான். வரி வரியாக வரைகிறோம் இல்லையா. ஆ என்றால் ஒரு சுழி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு போடுறோம் இல்லையா, அது ஒரு ஓவியம் போல தானே. அந்த வரி வடிவம் ஓவியம் போல. வைரமுத்து, இப்போ இருக்கிற வைரமுத்து அவர் என்ன பண்ணார், ரொம்ப நாளைக்கு முன்ன அவர் எழுதியிருந்தார், தமிழ் எழுத்துக்களை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது சில எழுத்துக்கள் வெட்கப்படுவது போல் இருக்கிறது எனக்கு, சில எழுத்துக்கள் கொஞ்சம் திமிர் பிடிச்சது போல் இருக்குது, சில எழுத்துக்கள் பணிவாக இருக்குது, சில எழுத்துக்கள் நாட்டியம் ஆடுவது போல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் எழுதினார். அது நயமாக சொன்னதுதான். அதாவது இந்த லா அப்படின்னு இப்படி எழுதுனா ரொம்ப வெக்கப்பட்ட மாதிரி இருக்குதான் இல்லையா, தலையை காட்டாமல் வெட்கப்பட்ட மாதிரி லா என்று அப்படி இருக்கிறான். நீங்கள் அதே சமயத்தில் தீ அப்படின்னு போட்டா திமிர் பிடிச்சம் நிற்கிற மாதிரி இருக்கிறான். அந்த மாதிரி சொல்லுவார் வேடிக்கை எழுதுறார். அது என்னன்னா, எழுத்துக்களாக இருந்தாலும் அது ஒரு ஓவியம் போல. அது வரைகை என்று தான் இன்றைக்கு நாம் சொல்கிறோம். வரைதல் என்றால் ஓவியம் வரைகிறோம், கட்டுரை போன்ற எழுத்துக்களை வரைகிறோம் அல்லவா. அதுதான் இங்கே சொல்கிறார். இங்கே நமக்கு ஆ இ ஊலாம் வருது இல்லையா, இந்த எழுத்துக்களை எல்லாம் வைத்து பார்த்தால் ஒரு ஓவியம் வரும். அது என்ன ஓவியம் என்றால் இலிங்க வடிவம், மற்றல்ல இலிங்க வடிவம். அப்போ இலிங்க வடிவத்தை ஏன் நம்முடைய பெரியவர் வைத்திருக்கிறார் என்பதற்கு திருமந்திரத்தில் தான் நமக்கு சான்று கிடைக்கிறது. இலிங்க வடிவத்தை தெரிய விளக்கம் இருக்குது. இங்கே எந்திரத்தில் சொல்லுகிற பொழுது அங்கே 915 அங்கே பாருங்க, மேற்கூறிய சக்கரத்தில் சந்திகளில் உள்ள குற்றெழுத்துக்கள், அந்த சக்கரெல்லாம் பார்த்தோம், அதில் குற்றெழுத்தா இருக்கு இல்லையா, அந்த குற்றெழுத்துக்களில் முதலாவதாகிய அகாரத்தை வாங்கி ஆ ஆ என்பதை வாங்கி அடியிலும், இகாரத்தை வாங்கி முடியிலும், ஈ முதல்ல வேலை இருக்கணும், ஆ கீழே இருக்கணும், வாங்கி முடியிலும் வைத்து இடையில் ஹர என்னும் மந்திரத்தை வாங்கி இட்டு நோக்கினால் இலிங்கமாய் தோன்றும். இப்போ அந்த இது கொடுத்துறீங்களா பாருங்க, இதை கொடுத்துருக்கீங்களா, முன்ன கொடுத்துருங்க. அதான் இந்த உங்களுக்கு அந்த சித்திரை எடுத்து பார்க்கணும், இது முன்னே கொடுத்துருக்குறோம். அந்த சக்கரங்களில் கொடுக்குற பொழுது இதை கொடுத்துருப்போம், அதை பார்த்தா தெரியும். கீழே ஆ என்று இருக்கும், நடுவில் ஹர என்று இருக்கும், மேலே ஒரு ஈ இருக்கும், சேர்ந்தால் அது இலிங்கம் போல என்று பார்க்கணும். ஆனால் இலிங்கமதாய் நிற்கும்ன்ற, அதாவது எந்திரத்தில் ஆ அற என்றெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களை அப்படியே ஒரு வடிவமாக வைத்தோம்னா அது ஓவியமாக மாறும், அது இலிங்க வடிவமாக மாறும். எம்ஜிஆர் ஒரு படத்தில் இந்த பெண்களுக்கு ஒரு பந்தயம் வைப்பார். என்னன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதில் ஏதோ ஒரு 4 வரி எழுதுவார். 4 வரி எழுதிட்டு அது என்ன பண்ணிவிடுவார், கிழிச்சிடுவார். துள்ளாக கிழிக்க மாட்டார், ஒரு 4-5 கிழிச்சிடுவார். கிழிச்சிட்டு நான் எழுதியிருக்கேன் இல்லையா, துண்டு துண்டாக இருக்கிற பேப்பர், இது அந்த எழுத்துக்கள்லாம் வரும்படியாக, வரிகள்லாம் வரும்படியாக யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு சொல்லுவேன். அது போய் நன்மை பண்ணி பாருங்க, மாற்றி மாற்றி வச்சா சரியாக வராது. அது ஒரு 10 நிமிஷம் பார்த்து எங்களால் முடியலன்னு சொல்லிவிடும். ஏன் கஷ்டப்படுறீங்க, பின்னால் திரும்பி பார்த்துருக்கணும்.
பின்னால் திருப்பினா இந்தியானுடைய படம் இருக்கும், இந்திய படம் இருக்கும். இந்தியா படம் எப்படின்னு ஒன்று தெரியும் இல்லையா? அப்போ அந்த இடத்த திருப்பி பார்த்தீங்கன்னா இந்தியா படத்தை ஈஸியாக அங்கே போட்டுலாம் வச்சிடலாம், டக்கு டக்குன்னு வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எழுத்து வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லுவார், ஒரு படத்தில் காண்பிக்கிறார். அதுபோல இலிங்கத்துக்கு சொல்கிற பொழுது எழுத்துக்களையே நாம் இலிங்கமாக வைக்கலாம். எப்படி பெருமானுக்கு மந்திரமெல்லாம் வடிவம், என்ன வடிவம் என்றால் மந்திரம்தான் வடிவம் அல்ல, மந்திரத்தாலேயே வடிவம் வைக்கலாம், இலிங்க வடிவம் வைக்கலாம் என்று தான் அங்கே அதை சொல்கிறார். உங்களுக்கு ஐயா கொடுத்துருப்பாங்க, உங்கள் அதான் அதான் சக்கரம் கொடுத்துருவாங்க, அந்த அதிலே கொடுத்தாங்க, இன்னும் ஞாபகம் முன்னே கொடுத்துருத்தான். அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இது பாருங்க. இதில் பேரம்பல சக்கரம்னு 1 2 3, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததில் இதுவும் பெருசாக. ஓ, இதுதான் இருக்கோ? இல்லை, அது இருக்குது, அது கூட இருக்குமே, இது 2 தான். ஆமாம், இல்லை இல்லை, அது இல்லை, இது நான் இப்போ காமிக்கிறேன். இதே மாதிரியே, இதே மாதிரியே இருக்கும். சரி, அதான் அடுத்த கொண்டு நம்ம வாங்கிக்குவோம், அடுத்த வரை உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், அதை அனுப்பிச்சாப்பா. அதான் அதை முறையின்றார், அந்த இலிங்கவராய் தோன்றுன்றார். ஆதலால் அவற்றை அம்முறைப்படி மூலாதாரம், இதயம், புருவநெடு என்பவற்றில் வைத்து தியானித்து மகாரத்துடன் கூட்டி பிராணாயாமத்துடன் ஜபித்தால் கூத்தப்பிரானது ஒளிவடிவு காட்சிப்படுன்ற. நீங்கள் அவர் சொல்கிற வாக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அவங்கெல்லாம் அதை அனுபவித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வடிவத்தை பார்த்தீங்க இல்லையா? இந்த வடிவத்தை பார்த்துக்கணுமா? அது என்ன சொல்கிறார்? அவற்றை அம்முறைப்படி மூலாதாரம், இருதயம், புருவருடுன்ற. மூலாதாரம் என்றது ஆ, கீழே பீடம். இருதயம் என்று சொன்னால் ஹர. புருவநடை என்றால் இ. இப்படி ஞானிகின்ற கண்ணை மூடிக்கொண்டு அந்த எழுத்தை இலிங்கமாக பாவித்து சேர்ந்தால் இலிங்கமாக இருக்குதுன்னு பார்த்துறீங்க. நல்லா பார்த்துணும். பார்த்துட்டு தியானிக்கிற பொழுது அந்த இலிங்கமாக வந்தால் வைத்து தியானித்து மந்திரம் சொல்லணும் இல்லையா? தியானிக்கிறீங்க, மந்திரம் வேணும். மகாரத்துடன் கூட்டி அந்த ஈ அற ஆ ஹர ஈ இருக்கு இல்லையா? மகாரம் எல்லாத்துக்கும் வரணும். ஹம் அற இம் என்பது போல அந்த மகாரத்தை சொல்லணும். மகாரம் என்பது மந்திரத்துக்கு மிக முக்கியம். மகாரத்தோடு கூட்டி பிராணாயாமத்தோடு பிராணாயாமம் செய்து ஜபித்தால் கூத்த பிரானுடைய ஒளி வடிவு காட்சிப்படும். பெருமானுடைய நடன காட்சி நமக்கு தெரியும் என்று சொல்கிறார். அதான் அதெல்லாம் நம்ம நம்பி பெருமானை எண்ணி செய்தால் அது வசப்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு. பாருங்க, இலிங்க வடிவம் அந்த படம் காண்கன்னு போட்டிருக்கிறேன். இவற்றை மகாரத்துடன் கூட்டி ஜெபிக்குமாறு. எப்படி மகாரத்துடன் கூட்டியா? ஹம் என்றும் ஹிம் என்றும் ஹரோம் ஹரோம் என்றும். அம் இம் ஹரோம். சரி, குரூப் அதேதான். அதை உச்சரிக்கிற பொழுது மகாரம் என்பதாலே அம் இம் ஹரோம் என ஜபித்தலாம். அம் இம் என்பன அம்சமந்திரம் போல் வாயு பயிற்சியை தரும். ஹம் சம் என்று சொல்ற அம்சமந்திரம், அதுபோல ஹம் இம் என்று சொன்னால் வாயு பயிற்சி, பிராணாயாமத்திற்குள்ள ஒரு மந்திரம் அது என்றார். தொம் என்று வருது பாட்டில். தொம்மிட்டு நின்ற சுடற்கொழுந்துன்றார் பாருங்க. தொம் என்பது நடனம், நடனமாடு தொம் தொம்ன்ற ஆடுறோம் இல்லையா? தம் திம்ன்ற ஆடுறோம். அந்த தொம் தொம்ன்றது நடன குறிப்புன்றார், ஒலி குறிப்பாக. அப்போ பெருமான் நடனமாடுகின்ற பொழுது அந்த எண்ணம் வருன்றார். பிராணாயாமம் செய்யணும், இந்த மந்திரங்களை ஜபிக்கணும். மூலாதாரம், இருதயம், அநாகதம், புருவனோட ஆக்ஞை என்று வைத்து தியானித்தால் தொம் என்ற நடன குறிப்போடு வருன்றார். இதனால் மேலை சக்கரத்துள் நின்ற சில எழுத்துக்கள், முன்ன திருஅம்பல சக்கரம் நிறைய சொல்லியிருக்கார் இல்லையா? பல வகையான எழுத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் சில எழுத்து மட்டும் எடுக்கிறார்.
சென்ற சில எழுத்துக்கள் மந்திரம் என்பவற்றின் சிறப்புணர்த்து முகத்தால் அவை தம்முள் கூடி நின்று பயன் விளைக்குமாறு கூறப்பட்டது. ஆயி மகாஹர எல்லாம் இருக்குது, அதில் நிறைய இருக்குது திரு அம்பல சக்கரத்தில். அதை தனியாக எடுத்து இலிங்க வடிவாக நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த ஆ ஹர இ என்பதை கண்ணை மூடிக்கொண்டு இலிங்க வடிவாக தியானித்து மூலாதாரம் அநாகதம் ஆக்ஞை என்று தியானிக்கிற பொழுதே பிராணாயாமம் செய்து அம்சமந்திரம் போல அம்ஜிம் என்று அம்சமந்திரம் போல பிராணாயாமம் செய்து ஜபித்தால் உங்களுக்கு பெருமானுடைய நடனக்காட்சி தென்படும் என்று சொல்றார் என்பது அந்த பாடல் 19வது உள்ள ஒரு விஷயம். நீங்கள் அதுக்கடுத்து 20வது பாடல் இருக்குது. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுருவோம், இடைவேளைக்கு பின்னால் ஆமாம்.